வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். கேரளாவுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் சொல்லுகின்ற செய்தி என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய பாஜக உறுப்பினர் உமா ஆனந்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம். திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி இருக்கிறது. மொத்தம் 6 மாநகராட்சி, அதில் 4 காங்கிரஸ் கூட்டணி, 1 இடது முன்னணி, ஒரு தலைநகர் திருவனந்தபுரத்தை பாஜக கைப்பற்றிருக்கு. 6ல் ஒரு மாநகராட்சியில் வெற்றி. இது என்ன பெரிய திருப்பு முனை, வரலாற்று சாதனை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற கேஸ் இது. ஏன்னா எங்கேயுமே இல்லாமல் 0லேருந்து 50 மார்க் வேணால் அப்ரிஷியேட் பண்ணுவோம்ல. நீங்கள் 50, 70, 80, 90ன்னு வாங்கியிருக்கிறவங்க 80லேருந்து 85 வாங்கிறது பெருசா, 0லேருந்து 50க்கு போகிறது பெருசா, இல்லை 60லேருந்து 70க்கு போகிறது பெருசா? பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தாக்க தாமரை மலரவே மலராது, விந்தியாஸ்க்கு இந்த பக்கம் தென்னகத்தே மலரவே மலராது, சாக்கடையில் கூட மலராது அப்படின்லாம் பேசினவங்க. அப்படி இருக்கச்சு நாங்கள் ஏன் கொண்டாடக்கூடாது? எங்கள் ப்ரெசன்ஸ் எங்கேயாவது இருந்தால் தலைநகரத்தில் ஃபுல் 45 வருடத்திற்கு பிறகு கைப்பற்றி இருக்கிறோம். கொண்டாட வேண்டியது தானே. எதை கொண்டாட வேண்டுமோ அதை கொண்டாட வேண்டும், எதை கொண்டாடக்கூடாதோ அதை கொண்டாடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கேரளாவுடைய முடிவுகள் தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கும் அப்படின்னு KS ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். அங்கே 6 மாநகராட்சியில் 4ல் காங்கிரஸ் கூட்டணி ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றிருக்கு. 1ல் இடதுசாரி முன்னணி, 1ல் தான் பாஜக. அப்போ இது எப்படி தலைநகர் மாநகராட்சியை பிடிச்சிருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேர்தல் மாநிலத்தையே நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிறது ஒரு மிகையான வெளிப்பாடு, மிகையான நம்பிக்கை. நீங்கள் ஃபுல்லாக ரிசல்ட்டை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பரவலாக வெறும் திருவனந்தபுரம் கைப்பற்றி விட்டோம் மாநகராட்சியை, 2 நகராட்சி இது வரைக்கும். அதுக்கு தான் சொல்ல வரேன். பரவலாக எல்லா இடத்துலையுமே இப்போ கவுன்சிலர் இருக்காங்க, நகராட்சியிலையும் சரி எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சிருக்கோம் பரவலாக. ஒரு பக்கம் மாத்திரம் ஜெயிக்கலை. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இத்தனை நாள் யார் இருந்தாங்க ஃபுல்லாக? எங்களுக்கு யாராவது இருந்தாங்களா இது வரைக்கும்? போன வாட்டி கொஞ்சம் கணிசமாக வெற்றி பெற்றோம், போன லோக்கல் பாடிலையும் கணிசமாக. ஆனால் மாநகராட்சியை கைப்பற்றலை. இந்த வாட்டி பரவலாகவே வெற்றி பெற்றிருக்கிறோம். பரசுராம கஷேத்திரமாக மாறுவதற்கான அறிகுறி இது. அடுத்து அங்கேருந்து கேரளாலேருந்து எதனால் இப்போ ஒப்பாரி எல்லாருக்கிட்டேருந்தோ புள்ளி வைத்த கூட்டணி எல்லாரிடமிருந்து எதற்காக ஒரு ஒப்பாரி? இது ஒரு விக்ட்ரியே இல்லைன்னா எதற்காக ஃப்ளாஷ் நியூஸ் 2 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு? தாமரை மலர்ந்து விட்டது, ஒரு ஒன்று தானே கைப்பற்றிருக்காங்க, எதுக்கு இதை ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்குறீங்க? சிக்னிஃபிகண்ட் வளர்ந்திருக்கிறது தாமரை அப்படிங்கிறதுனால தானே எல்லாரும் ஒவ்வொரு கார்னர்லையும் போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாமரை இந்த மாதிரி திருவனந்தபுரம் 45 ஆண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றி இருக்கிறோம். அடுத்தது மீதி உள்ள நகராட்சிகள் இவங்க 4, 5, 6ல் 4 இத்தனை வருஷம் 6ல் கூட நாங்கள் கிடையாது. அதில் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 86 நகராட்சி, அதில் காங்கிரஸ் கூட்டணி 54, CPM கூட்டணி 28, பாஜக 2 இடங்கள்ல 2. முன்னாடி எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி நகராட்சி எல்லாம் 0லேருந்து 2, மாநகராட்சி எடுத்த 0லேருந்து 1. ஸோ எங்களோட வளர்ச்சி பயமுறுத்துகிறது இல்லை, எல்லார் வயிற்றிலும் பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. இல்லாட்டி 1 தானே, இது என்ன பெரிய அப்படின்ட்டு தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு யுக்தி இது. தாமரை வளர்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதற்கு மனது வரவில்லை. அதில் தான் அங்கே தான் ப்ராப்ளமே. மலர் சும்மா நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, தாமரை என்ன பெரிய கிழிக்க போகிறாங்க, எப்படி ஜெயிக்க போகிறாங்க, நோட்டாக்கு கீழே அப்படி சொல்லிகிட்டே இருங்க. நாங்களும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோம் எங்கள் வளர்ச்சி பாதையில். ஏன்னா ஒரு மாநகராட்சியை கைப்பற்றிருக்காங்க, தலைநகர் மகத்தான வெற்றி. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2022 இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஒரே ஒரு பாஜக உறுப்பினர் நீங்கள் தான். ஒருத்தர் நீங்கள் போய் என்ன செஞ்சிட்டீங்க, என்ன சாதனையாக நீங்கள் செஞ்சுருக்கதா சொல்கிறீங்க? என்னோடய வார்டுக்கு வந்து பார்க்கணும் என் சாதனையை. நான் கவுன்சிலர் ஆவதற்கு முன் எப்படி இருந்தது, நான் கவுன்சிலர் ஆகின பிறகு என்ன. நான் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன், என்னால் பெருமையாக தலை நிமிர்ந்து மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் 80% நிறைவேற்றிவிட்டேன் என்று என்னால் சொல்ல முடியும். எக்ஸாம்பிள், இத்தனை நாள் மழை தண்ணி நிற்குதுன்னா மாம்பழத்தை சொல்லுவாங்க. இந்த முறை எங்கு தண்ணி நின்றது? எந்த இடத்திலும் தண்ணி நிற்கவில்லை.
அது ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சியினுடைய நடவடிக்கையினால இல்லையா? அந்த வார்டில் மட்டும்தானா? மீதி இடத்துலலாம் நின்றுதே. ஒரு பக்கம் பேஜில் போட்டாங்களே எந்தெந்த இடத்துலலாம் தண்ணி நின்றுதுன்னுட்டு. அசோக் நகர் பக்கத்தில் ஒரு சப்வேல எல்லா இடத்துலையுமே. என்னோடது மேட்லி சப்வேல குத்தாலம் அருவி மாதிரி கொட்டும் கடந்த 3 வருடம். இந்த வாட்டி இல்லையே. மழைநீர் வடிகால் கிட்டத்தட்ட நான் மேஜர் ரோடு எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ரோடு லேக் வியூ ரோடு தான். அதுவும் சேங்ஷன் ஆகிடுத்து. ஃபெப்ரவரிக்கு மேலே வேலையை ஆரம்பிச்சிடுவேன். ஸோ என்னால் தலை நிமிர்ந்து 100% நான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, மழைநீர் உங்கள் வீட்டிற்குள் வராது, மழைநீர் வடிகால் முடித்து விடுவேன் என்று. அதுதான் ப்ரையாரிட்டின்னு சொன்னேன். அதை முடித்து விட்டேன் என்னால் அடுத்த வருடம் கர்வத்துடன் சொல்ல முடியும். ரோட்ஸு நல்ல ரோட்ஸ் போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ரோடில் என்னோட வார்டு பார்டரிங் பண்ணி நீங்கள் போனாலே தெரியும் அங்கே எப்படி இருக்கிறது ரோடு, என்னோடதில் எப்படி இருக்குது ரோடுன்னுட்டு. யாராவது மக்கள் எங்கேயாவது நான் அவங்க கடை போட விடாமல் தடுக்கிறேன், ஏதாவது அடாவடித்தனம் செய்கிறேன் அப்படின்னெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து கம்ப்ளைண்ட் வருதா? தரைக்கடை வசூல் அதெல்லாம் சொல்லுவாங்களே, சாலையோர கடைகள். அதில் எங்கேருந்தாவது ஒருத்தர் இந்த மாதிரி கவுன்சிலர் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னுட்டு 134வது வட்டம். சரி, இப்போ வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் கொண்டு வருவதில் பாஜக தான் சரியான கட்சி என்று, சரியான பாஜகவுடைய ஆட்சி தான் சரியாக இருக்கும் என்று கேரளத்தில் திருவனந்தபுரம் மக்கள் தீர்மானித்திருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலராக அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு பாஜக தான் சரிங்கிற அளவுக்கு செயல்பட்டுருக்கதா சொல்கிறீங்களா? சரின்னு சொல்லலை. நான் என்ன எனக்கு ஒத்துழைத்த திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் நான் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். திமுக ஒத்துழைச்சிருக்கா உங்களுக்கு? நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் இந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய வார்டுக்கு தேவை அப்படின்னுட்டு நாங்கள் எஸ்டிமேட் போட்டு கொடுக்குறதெல்லாம் நான் ஒரு 10 போட்டு கொடுத்தேன்னா 6, 7 முடிச்சு கொடுக்குறாங்களே எனக்கு. ஸோ அவங்க பண்ண மாட்டோம், இவங்க பாஜகக்காரங்க இவங்களுக்கு செய்யக்கூடாது என்று அவர்கள் செய்யவில்லையே அதில். ஸோ நான் தனியாக போகச்சு அவங்கெல்லாம் எப்படி நீங்கள் தனியாக போகிறீங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக எனக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாநகராட்சியில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். சரி, நம்ம மீண்டும் கேரளாவுக்கு போவோம். இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா வளர்ச்சின்றதுக்கு. இப்போ என்னோட தேர்தல் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் நாங்கள் தனியாக நின்னோம். நாங்கள் அலையன்ஸே கிடையாது. 2022 அதில் 2022 தமிழ்நாட்டில் 200 சென்னையில் 200 கவுன்சிலர்ஸ், 200ல் நான் ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சு வந்தேன். ஆனால் 70 இடங்களில் நாங்கள் 2வது வந்தோம். அண்ணாடிஎம்கே பின்னுக்கு தள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த இதில் நாங்கள் இருந்தோம் 70 இடத்துல. யார் இருந்தாலும் மேதியே, ஏன்னா அப்போ தனித்தனியாக நின்னோம் எல்லாருமே. ஸோ ஒரு 70 இடத்துல முன்ன ஃபஸ்ட்டு வந்திருக்கோம்னாக்கா அது எவ்வளோ எம்எல்ஏக்கு சமம்? அது யோசிச்சு பாருங்க. அப்போ இப்போ அதிமுக கூட்டணி அப்படிங்கிறப்ப நிச்சயமாக வளர்ச்சி தானே. நாங்க 2 பேர் வாங்கின ஓட்டு சேர்த்தாக்கா எவ்வளோ ஆகும்? 70 இடத்துலேருந்து எவ்வளோ இருப்போம்? அடுத்த முறை லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல எவ்வளவு கவுன்சிலர்ஸ் எங்களுக்கு? இது சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவும் இந்த கணக்கு பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே 70, 200ல் 70ன்னு சொல்றதுனால நான் அதை சொன்னேன். மீது இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸே எடுங்க. இப்போ பாராளுமன்றத்துக்கு நடந்தது, அங்கேயும் நாங்கள் தனியாக தான், தட் இஸ் டிடிவி பார்ட்டி இவங்களோட ஓபிஎஸ் அவங்களோட நாங்கள் நின்னோம். அதில் எடுத்தீங்கன்னா கூட 78 தொகுதிகளில் 2வது வந்திருக்கிறோம். அசம்பிளி தொகுதி எடுத்தீங்கன்னா அதில். அடுத்தது இவங்க மீதி ஒரு 2 தொகுதியில் ஓபிஎஸ் அண்ட் அவங்களது. ஸோ எங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸே கிட்டத்தட்ட 80 தொகுதி, 80 82 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 2வது அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ்ல. அது வளர்ச்சி இல்லையா? தனியாக நின்று வந்ததற்கும் இப்பொழுது அண்ணாடிஎம்கே அவர்களுடன் கூட்டணி வைத்து நாங்கள் நிற்பதற்கும். சரி, இப்போ கேரளாவினுடைய பாஜகவுடைய வெற்றிக்கான ஒரு முதன்மையான காரணம்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? ஒன்று கன்சாலிடேஷன் ஆஃப் இண்டு ஓட்ஸ் ஃபர்ஸ்ட். அடுத்தது மோடிஜி அவர்களுடைய டெவலப்மெண்ட். அதில் எவ்வளவு தான் இவங்க ஒன்றுமே செய்யலை, மத்திய அரசு ஒன்றுமே செய்யவில்லைன்றதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வரும்ல. அதில் ஃபஸ்ட்டு டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸு 70 ஆண்டு காலம் கேரளாவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இது வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததே இல்லை. இது வரைக்கும் அவங்க பார்ப்பாங்கல்ல. மீதி இதோட அடுத்த ஆண்டு நடைபெற தேர்தலில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக எங்களுடைய வளர்ச்சி தடுக்க முடியாது. சரி, ஆனால் மக்கள் அரசியலில் நேர்மை,
அதை பாராட்ட தெரிந்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது அரசியலில் நேர்மை அது இருக்கு, வாய்மை அதில், இது திறன். ஆனால் காங்கிரஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக பீகார் வரைக்கும் காங்கிரஸுடைய தோல்விகளை நம்ம பார்க்குறோம். அப்படி தொடர் தோல்விகளே சந்தித்திருந்த காங்கிரஸுக்கு கேரளா உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய நம்பிக்கை துளிர் விட்டுருக்கு, ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்து காங்கிரஸ் ஆட்சினா கேரளாவில் அறியாமை தானே அது. நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற இடத்துல வந்திருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் பாஜக வளரவே இல்லைங்கெல்லாம். அந்த இடத்துல நீங்களும் கம்யூனிஸ்டுமா மாற்றி மாற்றி தான் ஜெயிச்சிருக்கீங்க. அது வளர்ச்சியா உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்காத இடத்துல 40 வருடமாக நாங்கள் வளர்ச்சியே அடையாத பகுதியில் ஜெயித்து வந்திருக்கிறோம். நீங்கள் மாறி மாறி நீங்கள் 2 பேருமே ஆட்சியில் இருந்தாங்க. அதே தான் திராவிடம். இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் அதே தான். இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள். நாங்கள் இங்கே 10 ஜெயிச்சா கூட அது வளர்ச்சி தான். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அதை ஜெயிக்காத இடத்துல ஜெயிச்சுட்டே இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வர பையன் ஒரு கிளாஸில், அந்த ஃபஸ்ட்டு வர பையன் திருப்பி ஃபஸ்ட் ரேங்கே வாங்கிட்டா அது வளர்ச்சியா? ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நீங்கள் இப்போ வெற்றிங்கிறதுமே 2001 4 பேருங்கிறது திமுக கூட்டணியில், 2021 4 பேருங்கிறது அதிமுக கூட்டணியில். தனிச்சு என்பது பாஜகவுக்கான ஒரு தளமாக களமாக வாய்ப்பாக இல்லைங்க. என்றைக்குமே இங்கே அலையன்ஸ் ஒர்க்ஸ். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் இருந்திருக்கிறார்கள் இவ்வளவு முறை. ஒரு முறையாவது அவர்கள் தனித்து நின்று இருக்கிறார்களா தேர்தலில் தமிழ்நாட்டில்? சொல்லுங்க. ஒரு முறை இவ்வளவு வருஷமாக ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள், கோலிஷன் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு இருக்கிறார்களா? அதிமுக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலத்தில் தனித்து நின்றுருக்காங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு முறையாவது தனித்து நின்று இருக்கிறார்களா தேர்தலில்? காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் அவங்க மேலே சவாரி. காங்கிரஸ் நான் கேட்குறேன், கேரளாவில் எப்படி இருக்காங்களா? இங்கே ஏன் தனித்து நிற்க மாட்டேங்கிறாங்க? அதை சொல்லுங்கள். ஏன் இங்கே தனித்து நிற்கலை? நாங்கள் ஒரு பார்லிமெண்ட் தனிச்சு நின்று இருக்கோம், ஒரு வாட்டி அசம்பிளியில் தனிச்சு நின்று இருக்கிறோம், இப்போ லோக்கல் கவர்மெண்ட்லேயும் தனிச்சு நின்று இருக்கிறோம். ஏதாவது ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸோ நாங்கள் தனித்து நிற்கிறோம் இப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படி தானே பார்க்கணும். கேட்குற என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி நீங்கள் ஒரு கூட்டணி இருந்தாலும் கூட இப்போ அதிமுக கூட்டணிங்கிறப்ப 3ஆவதாக இப்போ ஒரு அணியானது தமிழக வெற்றி கழகத்தில் விஜயை குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ அவர் நிற்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி எளிதான வெற்றியெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறார். அவரவர்களுக்கு அவர் ஒப்பீனியன் இருக்குது. ஒன்று, நீங்கள் விஜய் அவர்களோட கட்சி பார்த்தீங்கன்னா சினிமா, அதுதான் தமிழ்நாட்டில் சினிமா மோகம் இருந்திருக்கிறது. சினிமாவால் தான் ஆட்சியை பிடித்தவர்கள் திராவிட கட்சிகளை. இப்போ பிஜேபி எடுத்தீங்கன்னா சினிமா மோகம் இல்லாதது. விஜய் அவர்கள் யாருடைய ஓட்டை எடுப்பார்? யாருடைய ஓட்டிலிருந்து அவர் எடுத்துக்கொள்வார்? திராவிட முன்னேற்ற கழக ஓட்டுகள் அவருக்கு போய் சேரும். ஆட்சி மீதான அதிருப்தி வாக்குகளை பிரிக்க மாட்டார். அதுதான் சொல்ல வரேன். அது எங்களுக்கு வர ஓட்டு. ஆமாம், அதை பிரிக்கிறாருன்னா உங்களுக்கு தானே பாதகம். ஆட்சி டிஎம்கேல ஆட்சி மீது டிஎம்கேக்கு ஓட் போடுறவங்க எல்லாரும் டிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, காங்கிரஸோ டிஎம்கேயோ. தொடர்ந்து அவர்களுக்கு ஓட் போட்டு பழகினவர்கள். அந்த மாதிரி அவங்க அதிருப்தி, அந்த அதிருப்தி ஓட்டு எப்படி அங்கே போகும்? அதிருப்தியாளர்கள் ஓட்டு எங்களுக்கு தானே வரணும் நிறைய. ஏன்னா கொள்கை எங்களுதில். நீங்கள் எங்கேயாவது எங்களோட ஓட்டு விஜய்க்கு போகிறதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கிடையாது. மீதி கட்சிகளோட ஓட்டு தான் அங்கே போகுது அவருக்கு. ஆனால் சிந்தித்து ஓட் போடுறவங்க இது என்ன, யாருக்கு நான் ஓட் போடுற கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர். ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க அங்கே ஓட் போட்டுருப்பாங்க, என் ஓட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அவங்களே நாங்கள் தனியாக நின்னப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படி ஓட் போட்டாங்க? பாஜகவின் ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு தான் வரும் அந்த ஓட்டு பர்சன்டேஜை. அடுத்தது மாற்றம் வேண்டும் என்று நினைத்து ஓட் போடுபவர்கள் எங்களுக்கு தான் வரும். ஒரு பர்டிகுலர் செக்ஷன் சினிமா மோகம் சீரழித்து விட்டது தமிழகத்தை அப்படின்றவங்க ஓட்டு இங்கே தான் வரப்போகுது. இந்த ஆட்சியின் மேல் உள்ள அதிருப்தி, காங்கிரஸ் ஆட்சியின் ஊழல், காங்கிரஸ் டிஎம்கே 2 பேருமே அவங்க எதற்காக பேர் போனவர்கள்? ஊழல். இந்த ஊழல் தேவையில்லை அப்படின்னு இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் ஓட்டு எல்லாருமே அவங்க யாருக்கு ஓட் போடுவாங்க? ஊழலோட இதுவே இல்லாத, சாயலே இல்லாத 3வது வாட்டியாக பதவியேற்றிருக்கும் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தலைமையின் கீழ் உள்ள எங்கள் அரசுக்குத்தான் அவர்களுடைய ஆதரவு. ஸோ நீங்கள் எப்படி தான் போட்டாலும் அதில்
தாமரை மலராது தாமரை மலராதுன்னு தூக்கத்தில் சொல்லுங்க எல்லா இடத்துலையும். அது என்னத்தை காட்டுது? உங்களோட பேசிக் இன்செக்யூரிட்டி. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நேற்றைய தினம் கூட திமுகவுடைய இளைஞரணி மாநாடு நடந்துச்சு, மண்டல மாநாடு. அதில் கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்றைக்கும் பாஜகவை வலுவாக எதிர்த்து நிற்கிறது திமுகவாக தான் இருக்கு. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லட்டும் அவங்க. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலோ இல்ல டிஎம்கேயோட மீதி பேச்சாளர்களோ புள்ளி வைத்த கூட்டணியில் உள்ள இதர கட்சிகளோ அவர்களால் பாஜக, ஆர்எஸ்எஸ், நரேந்திர மோடி, அமித்ஷா, அண்ணாமலைஜி இந்த மாதிரி இந்த பாஜகவை சார்ந்தவர்களின் பேரை சொல்லாமல் அவர்களால் ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியுமா? அவங்களால பேசிக் இன்செக்யூரிட்டி, பயத்துல நாங்க அதெல்லாம் பேசுறோமா? நாங்க என்னத்தை பத்தி பேசுறோம்? மோடிஜி கொண்டு வந்திருக்கிற டெவலப்மெண்ட், நாங்க அவர் இந்த நாட்டிற்கு செய்திருக்கும் நல்லது, அதையெல்லாம் பத்தி பேசுறோம். ஆனா நீங்க அமித்ஷா என்ன தாதா மாதிரி பேசுறாரு? உதயநிதி அப்ரிஷியேட் பண்றீங்களா? அவர் என்ன லோக்கல் தாதாவா? அப்ரிஷியேட் பண்ணி பேசல, அவருடைய கருத்து. அதான் கருத்து ஒரு கருத்துன்றதுக்காக யாரோ ஒருத்தர் ஏதோ பேசுறாருன்னு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? எந்த கருத்து பேசினாலும் அதை சமன் செய்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதை பார்க்காம அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அமைச்சர், அவர் சொல்லுங்க என்னங்க மாநாடு நடத்துறாங்கன்னு, அவர்கள் ஊழல் செய்து சேர்த்து வைத்திருக்கும் சொத்தில் தினம் ஒரு மாநாடு நடத்தலாம். அதெல்லாம் ஒரு பெருமையா? சிறப்பு. அவங்க பேசுறது கல யதார்த்தம், நம்பிக்கையின் வெளிப்பாடு இல்லையா? கண்டிப்பா இல்ல, பயத்தின் வெளிப்பாடு. நீங்க அதான் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா, அதுதான் இது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ திருவனந்தபுரம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் சபரிமலை விவகாரம், அதே போல் அந்த நடைபெறுகிற ஆளும் இடது முன்னுடைய ஆட்சியினுடைய ஊழல்கள் முறைகேடுகளை பெரிதாக பாஜக முன்னெடுத்து சென்றுச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் திமுக அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை அதிகமாக உறக்க பாஜக சொல்லுது. இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தை எடுத்திருக்கு. எப்படி கேரளாவுக்கு சபரிமலை விவகாரம் ஊழல் முறைகேடு ரெண்டையும் எடுத்து பேசுறாங்களோ அதே போல இங்க திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஒரு அயோத்தி போல தமிழ்நாட்டிற்கு ஒரு திருப்பரங்குன்றம். அது வெற்றியை கொடுக்குங்கிறீங்களா? இந்து மக்கள் ஒன்று சேரக்கூடாது என்று வேலை செய்பவர்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? எதற்காக ஒரு கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அதை கொஞ்சம் கூட மதிக்காம எதுக்காக நடந்துக்கிறாங்க அவங்க? அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு, கோபத்தின் வெளிப்பாடு, வைத்தறிச்சலின் வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் அதை எப்படி பாருங்க, ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வரச்ச அதை ஒரு ஜட்ஜை பற்றி விமர்சனம் செய்கிறார் செந்தில்குமார். அவரை தூக்கி நடு இரவில் போய் அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் விமர்சனம் செய்தவங்களை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிங்க. இப்போ ஜட்ஜு ஜிஆர்எஸ்ஐ பற்றி சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு கேவலமாக அது கண்ணுக்கு தெரியாது, காது கேட்காதா? அதெல்லாம் எதற்காக? ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே எதற்காக இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்? பிரிவி கவுன்சில் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் இது வந்திருக்கிறது திருப்பரங்குன்றம் இதை பற்றி. அடுத்தது தமிழ்நாடோட இதுலேயே ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. அதில் 1983 நினைக்கிறேன், குன்றத்து கோயில்கள். அதில் பக்கம் 129 என்ன வந்திருக்கு? இல்லை, அதுக்கு ஒரு விளக்கத்தை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கொடுக்கலாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எழுதினதுக்கு அப்புறம் அது விளக்கம் கொடுப்பதில் வல்லவர்கள் இவர்கள், பகுத்துரிவாதிகள் இவங்க. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் இல்ல. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. அதுல சொல்லிருக்க தீபத்து வேற, நீங்க சொல்றது வேறங்கறாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. அதான் இவங்களால பேச முடியும். ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. ஈவே ராமசாமியை கொண்டாடுபவர்கள் யார்? யார் ஈவே ராமசாமியை கொண்டாடுறது? யாரு சொல்லுங்க? திமுக, எல்லாமே திராவிட இயக்கங்கள், எல்லாமே புள்ளி வைத்த கூட்டணி அத்தனை பேரும் தான். அவங்க நாங்கள் தான் தமிழை கொண்டாடுபவர்கள், நாங்கள் தான் தமிழை பெருமையாக பேசுபவர்கள், தமிழுக்கு உரிய மரியாதை கொடுப்பவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்றவங்க யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையானவர் சொல்லுவாங்க. இதே திராவிட கூட்டணி தான். நாங்களும் கொடுப்போம், ஆனா நாங்க தான் தமிழ், நாங்க தான் இதுன்னு தமிழ் 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 என்று பேசுபவர்கள். இந்த ஈவே ராமசாமி தமிழை பற்றி என்ன பேசினார்? தமிழ் மொழியை பற்றி முரண்பாடுகள் தெரியல அங்கேயே. அப்புறம் இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? நீங்களும் எனக்கு பதில் சொல்றீங்க. தமிழ் மொழியை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசியவரை கொண்டாடுகிறார்கள். அதெல்லாம் முன்னாடி பேசுனதுங்க. அதுக்கு ஒரு காலத்துல அது வேற வாய், இது வேற வாய், மாறுபட்டு பேசியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு கருத்து இருக்கும். இப்ப நானே சொல்றேன், அப்போ தீண்டத்தகாத கட்சின்னு எங்களோட கூட்டணி வைத்து அமைச்சரவையில் இருந்தவர்கள் தானே இவர்கள். அப்ப நாங்க பாஜக இனித்தது அன்றைக்கு. அதுக்குதான் பாஜக ரெண்டு மாதிரி சொல்றாங்க. 2004 விளக்கம் கொடுப்பது என்றால் எது வேணா கொடுக்கலாம்.
அது அக்செப்டபிளா இருக்கா, அது பொருந்தத்தக்க விவாதமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் இப்போ விளக்கம் கொடுக்கிறேன் என்றால் நேத்தி ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று. முதல்ல எனக்கு ஈவே ராமசாமியை கொண்டாடுபவர்கள் எப்படி தமிழ் மொழியை நாங்கள் இது பண்றோம், அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. அதுக்கு அவங்க என்னதான் சால்ஜா சொன்னாலும் இவர்களுடைய பித்தலாட்டம் வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்படுகிறது. 2026 பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னா எந்த அடிப்படையில் வெற்றி பெறும் நினைக்கிறீங்க நீங்க? எது காரணமாக இருக்கும் அப்படி வெற்றி பெற்றா? முதல்ல மோடி அவர்களின் நல்லாட்சி. ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 100 ரூபாயில் 75 ரூபாய் லஞ்சத்திற்கு போய்கொண்டிருந்ததை நிறுத்தி அவரவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுகிறது. முதல்ல அதே மாதிரி செல்வ மகள் திட்டம், ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு வங்கி கணக்கு. 50 ஆண்டு கால ஆட்சியில் இதெல்லாம் தோணித்தாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற திட்டங்கள் தானே, தமிழ்நாட்டுக்குன்னு எதுவும் வந்திருக்கா? தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், தமிழ்நாடு தேவையில்லை, நான் மீதி இந்தியாவிற்கு மற்ற பகுதிகளுக்கு தான் செய்வேன் என்றாரா மோடிஜி அவர்கள்? எல்லாருக்கும் தானே செய்யறார். தமிழ்நாடு எனக்கு ஓட் கொடுக்கல, எனக்கு எம்எல்ஏ கொடுக்கல, எனக்கு எம்பி கொடுக்கல, அதனால் செய்ய மாட்டேன்னு என்கிறாரா? எல்லாத்தையும் ஒன்னா தானே பாக்குறார். அப்புறம் எப்படி பேச முடியும்? வஞ்சம் செய்கிறார்னு எங்க வா ஒரு நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க. அது என்ன ஒரு விளக்கமா? அக்செப்ட் பண்ண ஒத்துக்கொள்ளக்கூடிய விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாங்க? ஓட் ஷோர். அதை கேட்டுட்டு ஓடிட்டார்ல ராகுல் காந்தி. முதல் ஓட் ஷோர் எங்க நடந்தது? மறுபடியும் பேரணி தமிழ்நாட்டுக்கு முதல்ல ஓட் ஷோர் எங்க நடந்தது? எப்பொழுது நடந்தது? உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டது சொல்றீங்க. ஏன் அதெல்லாம் மறைக்கப்பட வேண்டியதில்லை. உண்மைகள் உறக்க பேச வேண்டும். 3 வாக்குத்திட்டங்கள் நடந்ததா அவரே அப்படி உட்காந்து வச்சவங்க. அப்புறம் இவங்களுக்கு எந்த இதை வச்சுட்டு எங்களை ஓட் சொல்றாங்க? இவங்க ஜெயிக்கச்ச ஓட்டிங் மெஷின் நல்லா வேலை செய்யுது இல்லையா? இவங்க ஜெயிச்சாங்கன்னா நல்ல ஓட்டிங் மெஷின், தவறில்லை. இவங்க தோத்துட்டாங்கன்னா ஓட்டிங் மெஷின்ல நாங்க சரி. நான் நிறைவா வர்றேன். திருவனந்தபுரத்தினுடைய மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிற பாஜகவுடைய இந்த வெற்றி என்பது எதை சொல்லுது? ஒன்று, உத்தேசமாக இப்போ இந்த உங்களுடைய பதவி காலம் முடிந்து 2027 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றால் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் போவாங்கன்னு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை? இன்றைக்கு கேரளாவை கொண்டாடுகிறோம் இல்லையா? அதே தான் சரித்திரம் திரும்பி பார்க்கப்படும் அன்றைக்கும் திரும்பி. இன்னொன்று, நீங்கள் கேரளாலேருந்து தமிழ்நாடு ரொம்ப தூரம் இல்லை. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் நல்ல கிருமி கெட்ட கிருமி அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதில் நல்ல கிருமியும் சீக்கிரம் பரவும். கேரளாலேருந்து நம்ம ரொம்ப தூரம் இல்லை, கன்னியாகுமரி பக்கமாகவும் கிட்டக்க, மதுரை தேனி பக்கமாகவும் வந்துடலாம். அதனால் ராமேஸ்வரம் அந்த பக்கத்துலேருந்து ரொம்ப கிட்டக்க தான் இருக்கும் அதில். வெற்றி மிக மிக அருகாமையில் இருக்கிறது. அந்த தாக்கம் இங்கேயும் இருக்குங்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நன்றி. நேரம் ஒதுக்கி இந்த நேரில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.